பாரிஸ் போனையில பேக்கரி கடையில வாங்கி தந்த சொல்லிட்டு அது கேக்கைய வாங்கின்னு பார்சல்ல கட்டின்னு வச்சிட்டாலே விட்டு. அந்த பாட்டு நான் பாடும் போது சோசியல் மீடியா, ட்விட்டரு, பேஸ்புக், வாட்ஸ்அப்பு ஒன்னும் இல்ல. அப்பயே வந்து பயங்கரமா 4.5 லட்சம் கேஸ்ட் ஓட்டினேன். சுக்காப்பில சுக்காப்பே டிக் டிக் யாரது திருடன், என்ன வேணும் நகை வேணும், என்ன நகை கலர் நகை, என்ன கலர் பச்சை கலர், என்ன பச்சைமா பச்சை என்னமா. அவங்க பாடினாங்கன்னா வந்து சாவே சிரிக்கும். பணத்துக்கு உயிர் இருந்தா கூட சரி. குடிக்கார கும்பலு கிட்ட நோர விக்காத, சொறி பிடிச்ச நாய்க்கெல்லாம் சோற வைக்காத, குடிக்கார கும்பலு கிட்ட நோர விக்காத, அது உன்னைய கடிக்கண்டா அது என்னைய கடிக்கண்டா, தினசு சொல்ல மீறி சோறு வச்சா சனியம் புடிக்கண்டா, ஏ தம்பி தம்பி யாரைய நம்பி வழிக்கு விழாத. இப்ப நீங்க பேசினே இருக்கீங்க, என்னோட வைப் உங்ககிட்ட இருக்கும், அதனாலதான் சந்தோஷமா பேசுறேன். கண்டாங்கி கண்டாங்கி கட்டி வந்த பொண்ணு, கறி குழம்பு எங்க வீட்டுல தாண்டி, குழம்பு வேணும்னா கிண்ண எத்துன்னு வீட்டு பக்கம் வாடி. வணக்கம், திஸ் இஸ் அட்டி ரிபப்ளிக். இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்கு கானா தினேஷ் மற்றும் தபலா மூர்த்தி அவர்கள் வந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். உங்களை பத்தி பேசும்போது உங்களோட பேர் தான் ரொம்ப கேட்சியா இருக்கும், மோனிஷா தினேஷ் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்றாங்க. அந்த பேரோட காரணம் என்ன அப்படின்றது எனக்கு தெரியும். மக்களுக்கு இப்ப பாக்குற இந்த வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற பலருக்கும் தெரியாம இருக்கலாம். எதனால உங்களுக்கு அந்த பெயர் காரணம், அடைமொழி? அந்த மோனிஷா தினேஷ்ன்றது வந்து நான் வந்து ஒரு சாதாரண ஒரு கான பாடகர் தான் இருந்தேன். நம்ம மாமா தாஸ், மாமா பெரிய தாஸ், சின்ன தாஸ், பழனியப்பா, அந்தோனி அண்ணன், அந்தோனியப்பா, ரேவ் ரவி, உலகநாதன், புன்னீர் அவங்களாம் பாடுற காலகட்டத்தில் வந்து, அதுக்கப்புறம் வந்து ராயபுரம் இன்னொருத்தனை, ஜெகன் அவங்களாம் வந்து பாடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நானும் வந்து அப்போ வந்து டோலாக் எடுத்துன்னு பாரிஸ் இது காசிமேட்லேருந்து பாரிஸ் மட்டும் டோலாக் தூக்கினேன், அப்படியே தோல் மேலே தூக்கி போட்டுன்னு வருவேன். மட்டகானா பாயிட்டு வெறும் 10 ரூபாய் தான் எங்களுக்கு கூலி கொடுப்பாங்க. மட்டகானா? மட்டகானா அப்பெல்லாம் மட்டகானா கருப்பு காப்பி, அந்த கருப்பு காப்பி அதெல்லாம் கொடுத்துட்டு வெறும் மட்டகானா அந்த கொட்டாங்குச்சியில தட்டின்னு பாடுற அந்த டைம். அது வந்து 1990 சொல்றேன், அப்பதான் நான் பிறந்தேன். இருந்தாலும் அந்த டைம்ல வந்து நான் பாடிட்டு இருக்கும் போது லீவ் போட்டு, ஸ்கூல் லீவ் போட்டு வந்து பாட்டை கேட்பேன். மாமா தாஸ், மாமா பெரிய தாஸ், சின்ன தாஸ்ன்னு சொல்லிட்டு பாடினு இருப்பாங்க வீட்டாண்ட. அவங்க பாடினு இருக்கும்போது அவங்க பாட்டை கேட்பேன். சாவே சிரிக்கும் அவங்க பாட்டை கேட்டான். ஏன்னாடா வந்து ஒரு சாவு வீட்டுல வந்து அழதான் வைப்பாங்க எல்லாரையும், புரிஞ்சுங்களா? அவங்க வந்து சிரிக்க வைப்பாங்க. அதுக்காக நான் அம்மா கிட்ட திட்டு வாங்கினேன், அவங்க பாட்டை கேட்டுன்னு இருப்பேன். அம்மா இல்லைம்மா, தாஸ் மாமா, காளியண்ணன், சின்ன முருகா அவங்களாம் பாடுறாங்கம்மா, பெரியதாஸ், சின்னதாஸ் மாமாலாம், நான் இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஸ்கூலுக்கு போக மாட்டேம்மா, நான் இன்னைக்கு வந்து கேட்குறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுன்னு இருக்கும்போது, அதுக்கப்புறம் நம்ம அப்பா வந்து, எங்கள் அப்பாவுடைய ஃப்ரெண்டு அவர் மீன்பாடி ஓட்டுறாரு, எங்கள் அப்பா மீன்பாடி ஓட்டுறாரு. அப்படி இருக்கும்போது 2 பேரும் ஒன்னா சேர்ந்து, 2 பேரும் குழந்தையிலேருந்து ஃப்ரெண்டு. அவர் தான் சொன்னார் எங்கள் அப்பா, இல்லைடா கமல் கிட்ட போடா பாட்டு எழுதி கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு கமல் அப்பா தான் வந்து அந்த மோனிஷா பாட்டு எழுதினாரு. அது பாடினோடனே செம்ம ஃபேமஸ் ஆச்சு உங்களுக்கு. அது வந்து ஒரு 12 வருஷம் ஆகுது நான் பாடி. 2011 பாடினேன் அந்த பாட்டை. 12 வருஷம் ஆகுது. அந்த அவர் எழுதுனதுதான். நீங்க பண்ண ஃபர்ஸ்ட் பாட்டு? அது ஃபர்ஸ்ட் பாட்டு அதுதான். நான் அப்பா கிட்ட சொன்னேன்ப்பா, இந்த பாட்டுல எழுதுங்கப்பா, இந்த பாட்டுல எழுதி கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அந்த பாட்டுல எழுதி கொடுத்தாரு, நான் பாடினேன் ஹைட்டு. அந்த பாட்டை பாட முடியுமா கொஞ்சம்? பாட்டு வந்து ஆசைப்பட்ட பொண்ணு பேரு மோனிஷா, காதலிச்ச சிரிசா, பாரிஸ் போனையில பேக்கரி கடையில வாங்கி தந்த சொல்லிட்டு அது கேக்கைய வாங்கின்னு பார்சல்ல கட்டின்னு வச்சிட்டாலே விட்டு. காரியம் முஞ்சத காலையும் மாறிட்டு சாரின்னு சொல்லிட்டாலே, எதிர் வீட்டு பையன் மாணிக்கும், பொண்ணு அவன் பின்னாடியே பைக்கில ஏறிக்கும். அந்த எதிர் வீட்டு பையன் மாணிக்கும், பொண்ணு அவன் பின்னாடியே பைக்கில ஏறிக்கும். நான் ஆசைப்பட்ட பொண்ணு பேரு மோனிஷா, காதலிச்ச சிரிசா, கேர்லிசா. இந்த பாட்டு தான் உங்களுக்கு இந்த மோனிஷா பாட்டு வந்து அப்பா தான் எழுதினாரு, கமலப்பா. ஆடுதொட்டி சேர்ந்த கமலனா தான். அவர் நிறைய பிரபலமான பாடகர்லாம் எல்லாருக்குமே எழுதியிருக்காரு, ஆனா ஃபர்ஸ்ட் எனக்கு தான் எழுதினாரு. வந்து அந்த பாட்டு நான் பாடும் போது சோசியல் மீடியா, ட்விட்டரு, பேஸ்புக், வாட்ஸ்அப்பு ஒன்றும் இல்லை. அப்போ வந்து அந்த சிடி பிளேயர்ல போட்டு பாட்டு கேட்கணும், அவ்வளோதான் ஆப்ஷனு. இல்லை ப்ளூடூத்
உங்க செல்ல இருந்து என் செல்லுக்கு ஏற்றணும், அதான் ஆப்ஷன் இருக்கு, வேற எந்த ஆப்ஷனும் இல்லையே. அப்பயே வந்து பயங்கரமா 4.5 லட்சம் கேஸ்ட் ஓட்டினேன். 4.5 லட்சம் கேசட் வந்து விற்பனை பண்ணேன். எல்லா ஊருக்கும் போயிருந்துச்சு அந்த பாட்டு. நான் சொன்னல அவன் கூட தூத்துக்குடியில வந்து அந்த பாட்டு இன்ன வரைக்கும் அந்த பாட்டு கேட்டுன்னு இருக்காங்க. அது வந்து பாடி ஒரு 11 வருஷம் 12 வருஷம் ஆயிடுச்சு. ஓகே, இந்த தாஸ் அப்படின்னு சொன்னீங்களா, தாஸ் மாமா அப்படின்னு சொன்னீங்க. நீங்க நீங்க சொன்ன இந்த மத்த பேர்லாம் இப்ப கானா பழனி அவர்கள், கானா உலகநாதன், புண்ணியர், ரேவ் ரவி, இந்த பேர்லாம் நம்ம கேட்டிருக்கோம். பட் நீங்க சொன்ன இந்த பேர் தாசர் அப்படின்றவங்க கேள்விப்பட்டோம். இவங்களுக்கு முன்னோடி இவங்கலாம். ஓ, பெரியதாஸ் அதுக்கு முன்னாடி ஜெனரேஷன். ஆமா, அதுக்கு முன்னாடி இவங்க வந்து பெரியதாஸ் சின்னதாஸ் எல்லாம் பண்ண தாஸ்வின் தாஸ் கானான்னு சொல்லிட்டு வீட்டாண்ட வைப்பாங்க. நான் அப்ப வந்து அவங்க வந்து ரெக்கார்ட் அதெல்லாம் பண்ணல, ஏரியால பாடிட்டு அப்படியே ரெக்கார்ட் எல்லாம் பண்ணல. ஆனா அவங்களாலதான் போட்டி கானான்றதே ஒண்ணு வெளியே தெரிஞ்சு. உங்களோட இன்ஸ்பிரேஷன் எல்லாம் அவங்க தான். அவங்க நீங்க சொல்ற இந்த காமெடி எல்லாமே அவங்கள பார்த்தா நான் கத்துக்கினேன். ஏன்னாடா அவங்க பாடினாங்கன்னா வந்து சாவே சிரிக்கும், பணத்துக்கு உயிர் இருந்தா கூட எனக்கு சிரிக்கும். அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கு அந்த மாதிரி பாட்டு ஏதாவது? அவங்களுடைய பாட்டு எல்லாமே வந்து எப்படி சொல்றதுங்கன்னா ஒரு ஒரு 100 பாட்டுனா ஞாபகம் இருக்கும் எனக்கு. அது வந்து எல்லா கானா பாடலுக்கும் வந்து தெரியாது, அவங்களுடைய பாட்டு தெரியாதுல. இப்ப புண்ணியரப்பா பாட்டு, ஆமா அதெல்லாம் ரெக்கார்ட்ல இருக்கு. நித்யா பாட்டு, எல்லாருடைய பாட்டும், மேகநாதன், சிந்தரப்பட்ட நாதனப்பா, ஆயிரவேலுக்கு செல்லுவோம், ஃபர்ஸ்ட் கேசட் பண்ணது அவங்க தான். சிந்தரப்பட்ட நாதன்றது வந்து ஃபர்ஸ்ட் கானா வந்து ஒரு உருவாக்கப்பட்ட ஒரு மனுஷனா வந்து எல்லா கானா பாடகர்கள்லாம் அப்படிதான் நினைச்சுன்னு இருக்கும். அவரு ராஜேந்திரன், நாகூரான், நிறைய பாடகர்கள் இருக்காங்க. அவங்களெல்லாம் பார்த்தா நம்ப வாழ்ந்தோம். ஆனா வந்து அதுக்கு முன்னாடி வந்து புண்ணியரப்பா அவங்க காலகட்ட அப்புறம் வந்து வினோத் அண்ணன், ஜெகன் லைசன்ஸ் இல்லாம பாட்டு பண்ணாரு. அவரு நம்ம இளைஞர்களை திரும்பி பார்க்க வச்சாரு. இந்த மாதிரி ஒரு பாட்டு இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. லைசன்ஸ் இல்லாம என்ன? ஆமா, லைசன்ஸ் இல்லாம வண்டிய ஓட்டாத, சார்ஜென்ட் பீசிக்கிட்ட தேவையில்லாத மாட்டாத. லைசன்ஸ் இல்லாம வண்டிய ஓட்டாத, சார்ஜென்ட் பீசிக்கிட்ட தேவையில்லாத மாட்டாத. ஆர்சி புக்க கேட்டா எல்லாரும் காட்டாத, நடு ரோட்ல மாட்டிக்கின்னு ஐயோ மனு கத்தாத. மிஸ்ஸானா இருக்க வேணண்டா தம்பி, மிஸ்ஸானா மின்ட்டு பிரிட்ஜு கீழே நீயும் மாட்டிக்கு வடா. லைசன்ஸ் இல்லாம வண்டிய ஓட்டாத, சார்ஜென்ட் பீசிக்கிட்ட தேவையில்லாத மாட்டாத. அந்த மாதிரி தாஸ் சொன்னீங்களா, அவங்களோட பாட்டுல உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கு? அவங்களுடைய பாட்டை கேட்டாலே மக்களே சிரிப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து நிறைய பாட்டு. உங்க பாட்டை கேட்டோம் எல்லாருமே செமையா என்ஜாய் பண்ணாங்க. நான் காலையில இன்டர்வியூ பண்ணணும்னு சொல்லி காலையில இருந்து உங்க வீடியோஸ் எல்லாம் பாத்துட்டு இருந்தேன். நான் உழுந்து சிரிச்சிட்டு இருந்தோம். அவனும் நான் 2 பேர் தான் பாத்துட்டு இருந்தோம். எல்லாருமே சிரிச்சிட்டே தான் இருந்தோம். அவங்களுடைய பாட்டு வந்து எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அவங்கள பார்த்தா நான் வளர்ந்தேன். அவங்க எப்படி சிரிக்க வைக்கிறாங்க மக்களை, அது போல நானும் வளரணும். ஏன்னாடா ஸ்கூல் லீவ் போட்டு கேட்பேன், அம்மா அடிப்பாங்க, திட்டுவாங்க. ஏன்டா அவங்க பாட்டுலாம் கேட்டுனுறேன். கானாவை வீட்டுல பிடிக்காது, இருந்தாலும் நான் கானா பாடணும், மாமாலாம் பாடுறாங்க, மாமாலாம் அதே போல பாடணும் அப்படின்றதுக்காக தான் நான் கானாவுக்கு வந்தேன். கானாவுக்கு வந்து அவங்கள விரும்பி தான் நான் கானாவுக்கு வந்தேன். இப்ப அவங்களுடைய பிளட் தான் என்ன இருக்கும். இப்ப அவங்கள பயணியப்பா அவங்களோட எல்லாரோட முன்னோடி இவங்கலாம். அப்படி இருக்கும்போது அவங்கள பார்த்தா வந்து அவங்களுடைய பாட்டுலாம் வந்து எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, குடிக்கார கும்பலு கிட்ட நோர விக்காத, சொறி பிடிச்ச நாய்க்கெல்லாம் சோற வைக்காத. குடிக்கார கும்பலு கிட்ட நோர விக்காத, சொறி பிடிச்ச நாய்க்கெல்லாம் சோற வைக்காத. அது உன்னைய கடிக்கண்டா, அது என்னைய கடிக்கண்டா, அது உன்னைய கடிக்கண்டா, அது என்னைய கடிக்கண்டா, அது உன்னைய கடிக்கண்டா, அது என்னைய கடிக்கண்டா. தினசு சொல்ல மீறி சோறு வச்சா சனியம் புடிக்கண்டா. ஏ தம்பி தம்பி யாரைய நம்பி வழுக்கி விழாத, கெட்டு போன காலம் இது குந்திக்கின்னு அழாத. நீ கட்ட வண்டிய ஓட்டாத, கட்ட விரல் ஆட்டாத, திறமையெல்லாம் காட்டாத, தம்பி வறுமையில மாட்டாத. தாயை திட்டாத நீ தாய் சொல்ல தட்டாத, தாயை திட்டாத நீ தாய் சொல்ல தட்ட. அது போல பாடல். எப்படி இவ்வளவு ஞாபகம் வச்சீங்க அப்போ கிட்டதெல்லாம்? குழந்தையில இருந்து அவங்க பாட்டு தானே கேட்டு வளர்ந்தேன். அதுக்கப்புறம் தான் நான் பாடகர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். அவங்க பேர் எல்லா மீடியால நான் சொல்லின்னு தான் இருக்கேன். என்ன வரைக்கும் என்ன வந்து முதல்ல வந்து கூட்டின்னு போனது வந்து யாருன்னு கேட்டீங்கன்னா, டோலாக் வாசிக்கின்ற பாலு, ஆடுதோட்டி பாலுன்னுவாங்க. பர்மிஷன் கேட்டு அம்மா கிட்ட இந்த மாதிரி தினேஷ் வந்து பாடணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறான், அவன் வந்து நான் வந்து கானா கிட்டுன்னு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல கூட்டின்னு போனது அவர் தான். இப்ப அவங்க பையன் வந்து என் கூட வந்து ஒன்னா சேர்ந்து கச்சேரி பண்றாப்புல, அந்த அளவுக்கு அவரு வளர்ந்துட்டாப்புல. இந்த காமெடியா பாட்டு எழுதுறீங்களா? லைக் அது நீங்க இப்ப எழுதுறீங்களா பாட்டு? இல்ல, நான் எழுத மாட்டேன், நான் வந்து சொல்லி கொடுப்பேன். எழுதுறாங்களே அவங்க சொல்லி கொடுப்பேன். நான் தான் வந்து ஒரு 5-6 ரைட்னு வந்திருக்கேன் உருவாக்கி. இப்ப நான் சொன்னல மோனிஷா பாட்டு எழுதுனேன்னு சொல்லிட்டு, கமலாப்பாவே நான் தான் இந்த ஃபீல்டுக்கு இட்டுன்னு வந்தேன்.
ஓகே, அவர்கிட்ட இந்த பாட்டை நீங்க மாத்துங்க. இல்ல அவர் வந்து போர்டு எழுதிருந்தாப்பல அப்பா, தொட்டி உள்ள சனிக்கிழமை இத்தனை கறி போகுது, இவ்வளவு போகுது அவ்வளவு போகுது அப்படி எழுதிருந்தாப்பல. எங்க அப்பா சொல்லி அதுக்கப்புறம் நான் வந்து அவரை போய் மீட் பண்ணி அதுக்கப்புறம் அவர்கிட்டப்பா இந்த மாதிரிப்பா விஷயம் பண்ணி இப்ப வந்து எப்படி பண்ணுவீங்க, என்ன ப்ராசஸ்? இப்போ ஒரு பாட்டு இருக்கு, அந்த பாட்டை எப்படி மாத்துவீங்க, எப்படி என்ன பண்ணுவீங்க? எப்படி மாத்தணும்னு கேட்டீங்கன்னா அவர் தான் மாத்தணும். அதை நான் சொல்லுவேன், எப்ப இந்த மாதிரிப்பா அவர் என்ன சொன்னாரு, தினேஷ் பண்ணலாம் தினேஷ் அப்படின்னு சொல்லிட்டு மோனிஷா பாட்டு எழுதினாரு. முதல்ல போன மாசம் சம்பளம் வாங்கின மோனிஷா பொண்ணு கம்பளம் வாங்கினு எழுதியிருப்பாரு. அதை வந்து அவர் அப்படி எழுதல, 1ஆம் தேதி நான் சம்பளம் வாங்கின மோனிஷா பொண்ணு கம்பளம் வாங்கினாரு. நானா சொன்னேன்ப்பா 1ஆம் தேதி இன்று தள்ளி போகுதுப்பா, அப்பயோ 19 வயசுலயே சொல்றேன், அதை எடுத்துட்டு போன மாசம் வைப்பா அப்படின்னு. எதிர் வீட்டு பையன் ஆரிக்கன்னு எழுதினாப்பல, நானா சொன்னேன் எதிர் வீட்டு பையன் மாணிக்கன்னு வைப்பா, ஆரிக்கன்ற பேர் புரியாதுப்பா யாருக்கும். புரியல என்ன. அந்த மாதிரி ஒரு நிறைய ரைட்னு வந்திருக்கேன் இந்த ஃபீல்டு. எல்லாம் என் கூட இருக்கிற தம்பிங்க அண்ணன் தம்பிங்க எல்லாமே பாட்டு எழுதுவாங்க. ஏன்னா என்னோட வைப் அவங்ககிட்ட இருக்கும், புரியுதுங்களா? இப்ப நீங்க பேசினே இருக்கீங்க, என்னோட வைப் உங்ககிட்ட இருக்கும், அதனாலதான் சந்தோஷமா பேசுறேன். ஆக்சுவலா நீங்க வைபான ஆள் தான். நீங்க உங்களோட மேடையில பார்க்கும்போதும் சரி, உங்களோட பாட்டை பார்க்கும்போதும் தேங்க்யூ தேங்க்யூ. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா எனக்கு நான் உங்களோட பாட்டை எது அதிகமா கேட்டிருக்கேன் அப்படின்னா, அது வந்து ஆக்சுவலா ஒரு போட்டி கானா. அந்த போட்டி கானால டெத் வீட்ல தான் பாடிருப்பீங்க, நீங்க பயங்கரமா கலாய்ச்சிருப்பீங்க. உடம்ப குறைக்கணும்னா சாப்பிடுங்கண்ணா சப்பாத்தி, உடம்ப குறைக்கணும்னா சாப்பிடுங்கப்பா சப்பாத்தி, ஜீரணமாக குடிக்கணும்ப்பா சுக்காப்பி. உடம்ப குறைக்கணும்னா சாப்பிடுங்கப்பா சப்பாத்தி, ஜீரணமாக குடிக்கணும்ப்பா சுக்காப்பி. கனவிலே பாடுவேன் உன்னை வெறுப்பேத்தி, கனவிலே பாடுவேன் உன்னை வெறுப்பேத்தி. ஐயோ நீ கானாவுக்கு லாகி இல்ல, சீ சீ சீ. உடம்ப குறைக்கணும்னா சாப்பிடுங்கப்பா சப்பாத்தி, தம்பி ஜீரணமாக குடிக்கணும்ப்பா சப்பாத்தி. உடம்ப குறைக்கணும்னா சாப்பிடுங்கப்பா சப்பாத்தி, ஜீரணமாக குடிக்கணும்ப்பா சுக்காப்பி. இப்போ பாடும்போது நிறைய வேரியேஷன்ஸ் பண்றீங்க நீங்க. லைக் அந்த இந்த பாட்டுலயுமே சுக்காப்பில இருந்து சுக்காப்பே அந்த மாதிரி பண்ணிருப்பீங்க, சுக்காப்பே அப்படி பண்ணிருப்பீங்க. டிக் டிக் ஆறதுலயும் வந்து இந்த வித்துட்டு போவாங்களா ரோட்ல, 2 கம்பள 10 ரூபா, 2 இது 20 ரூபா அப்படின்னுவீங்க. அப்புறம் அந்த இந்த வேரியேஷன் எல்லாம் எப்படி? இதெல்லாம் வந்து இதெல்லாம் ஸ்பாட்ல தோணுமா இல்ல நீங்க பிளான்ல? ஸ்பாட்ல தான் தோணும். இதெல்லாம் வந்து நாங்க வந்து யோசனை பண்ணி எழுதுலாம். மோனிஷா பாட்டு, மனசு கலங்கி போனது, யமனை பத்தி, சன் டிவி செய்தி, எவ்வளவு பாட்டு வந்து அதெல்லாம் வந்து கமலப்பாவுடைய கற்பனை, அவர் எழுதிய கற்பனை. அது வந்து தினேஷ் பாடினாதான் நல்லா இருக்கும். அம்மோதா உன்ன இந்த மாதிரி பாடல்லாம் வந்து எழுதி கொடுத்துருக்காரு, அவருடைய கற்பனை. ஆனா இதெல்லாம் வந்து டிக் ஏறதெல்லாம் வந்து நடுவுல நான் பண்றதெல்லாம் வந்து போட்டி காணல பண்றதும் சரி, நேச்சுரலா பண்றதுதான். அது வந்து யாருமே எழுதியெல்லாம் கூட இல்லை. திடீர்னு இப்ப போட்டி ஆயிடுச்சு, எனக்கு குணாகுணானா பண்ண முடியும். இப்ப என்ன அவரு கலாயிறாரு, நான் கலாச்சாரம் நான் பேரு இல்ல, என் பேர் இருக்காதுல, 2 பேருக்கும் பேர் இருக்காது, கானவே நல்லா இருக்காது. அதனால அவர் கலாச்சிதான் அவனை, வேற வழி இல்லை. டிக்ல வந்து நீங்க வந்து வேறகளை வச்சகளை உப்புகளை வேறகளே அதெல்லாம் வந்து கண்ட்ரி பாக்கிட்டே பாட்டு பாடிட்டே பண்ணுங்க. ஆமா, டிக் யாரு அது, திருடன், என்ன வேணும் நகை வேணும், என்ன நகை, கலர் நகை, என்ன கலர், பச்சை கலர், என்ன பச்சைமா பச்சை, என்னம்மா டீச்சர்மா, என்ன டீச்சர், கணக்கு டீச்சர், என்ன கணக்கு, வீட்டு கணக்கு, என்ன வீடு, மாடி வீடு, என்ன மாடி, மொட்டை என்ன மொட்டை, பழனி மொட்டை, என்ன பழனி, வடை பழனி, என்ன வடை, ஆமா வடை, என்ன ஆமா, கொளுத்து என்ன கொலம், திரி கொலம், என்ன திரி, விளக்கு திரி, என்ன விளக்கு, குத்து என்ன விளக்கு, குத்து விளக்கு, என்ன குத்து, கும்மா குத்து. ரீசெண்டா ஒரு ஃபேமஸான வீடியோன்றது பிரதீப் கூட நீங்க பாடகர் சிங்கர் அவர் கூட நீங்க பண்ண வீடியோ. உங்களுக்கும் அவருக்கு எப்படி அறிமுகம்? அவர் வந்து நான் வந்து கோக் ஸ்டுடியோல பாடத்துக்கு போனேன், அதுல வாய்ப்பு எனக்கு கடையில. நான் அப்படியே வெளியே வரும்போது பாலச்சந்தர் அவர்கள் வந்து, கானா பாலச்சந்தர் வந்து கூப்பிட்டு என்கிட்ட சொல்றாப்புல, மச்சான் இவர் யார் தெரியுதா அப்படின்னு. தெரியல மச்சான் யாருன்னு தெரியல. அவர் கிட்டார் வா சின்னடா மொழி கையில இதுவெல்லாம் ஓட்டுனாரு. மச்சான் அவர்தான் மச்சான் பிரதீப்பா, எந்த பிரதீப் எனக்கு தெரியாதுடா, நம்ம கூட இருக்கிற பசங்க தான் தெரியும். இல்ல மச்சான் அந்த மாதிரி ஆகாயம் தீ பிடிச்சா, ஐயோ அவராடா என்னடா அசால்ட் ஆகுறான் போல சிம்பிளா. அப்புறம் போய் பேசுறேன் நான் அவர்கிட்ட, இந்த மாதிரி எனக்கு தெரியுமா அப்படின்னு. நான் வந்து எலி பாட்டுலாம் பாடினேன். அதுக்கு நான் வரேன், பின்னாடி வரேன், பின்னாடி நோட் பண்ணி எலிய அவருக்கு தெரிஞ்சிருக்கா எலி பாட்டு? எலி பாட்டு தெரியும் அவருக்கு. எலிய பத்தி பாடின அவர்கிட்ட, அவர் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, யாரா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்து அவர்கிட்ட யார சொல்லியிருக்காங்க, அந்த மாதிரி மோனிஷா பாட்டுலாம் வந்து தினேஷ் தான் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து தனியா கூப்பிட்டு நான் பேசும்போது, தினேஷ் நான் உன்னோட ஃபேன்ஸ் தினேஷ் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அவரு எவ்வளவு பெரிய பாடகர், நம்மலாம் ஒரு பாடகரே இல்லை, உண்மையா சொல்றேன். அவர் எதிர்க்கலாம் வந்து நான்லாம் ஒரு ஆளே கிடையாது. அவர் வந்து சினி ஃபீல்டில் எவ்வளவு படம் கோடான கோடி ஃபேன்ஸ் இருக்காங்க அவருக்கு.
அவர் வந்து பாம்பேல கேட்பேன் தினேஷ் இந்த பாட்டை, மோனிஷா பாட்டை என் கார்ல போட்டு நான் கேட்பேன் தினேஷ் அப்படின்னு சொல்லிட்டு பேசினா அப்படியே பழக்கமாகறோம் நாங்க. அப்புறம் அப்படியே மாமான்னு கூப்பிட ஆரம்பிக்கிறேன். க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆயிட்டீங்களா இப்போ? அவர் என் ஃபேன்ஸ் அவார்டு. நம்ம இப்போ பிரதீப்போட நீங்க சிங்கர் கூட அசோசியேட் ஆனதை பத்தி பேசிட்டு இருந்தோம். அது ஏன் கேட்டேன் அப்படின்னா, நம்ம இப்போ ரீக்ரியேட் பண்ணலாம், ஏதாவது ஒரு பாட்டு பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் அந்த பிளான். நான் கண்டாங்கி பாட்டு பாடுறேன். என்ன பாட்டுனா? கண்டாங்கி. ஓகேண்ணா. கண்டாங்கி கண்டாங்கி கட்டி வந்த பொண்ணு, கண்டாலே கிறுக்கே கஞ்சா வச்ச கண்ணு, கறி குழம்பு எங்க வீட்டுல தாண்டி, குழம்பு வேணும்னா கிண்ணயத்துன்னு வீட்டு பக்கம் வாடி, அந்த கண்ணுக்கு 5 லட்சம் தாரேண்டி, அந்த நெஞ்சுக்கு சித்தெழுதி தாரேண்டி, முத்த தரியா கறி குழம்பு எங்க வீட்டுல தாண்டி, குழம்பு உனக்கு வேணும்னா இன்னும் எத்தனை வாடி, கொஞ்சம் காரமா இருக்கும் நீ சாப்பிடு, அதுல கறி இல்லைன்னா போன் பண்ணி நீ கூப்பிடு, கொஞ்சம் தரமா கறி குழம்பு எங்க வீட்டுல தாண்டி, குழம்பு உனக்கு வேணும்னாக்கா கிண்ணயத்தின் வாடி. இன்னும் ட்ரை பண்ணலாமா? இல்ல நீங்க என்ன சொன்னீங்க பாயிண்ட் தான் இருப்பேன். ஓகே, இப்போ வந்து அதே மாதிரி ரீக்ரியேஷன்ல ரோசாப்பூ சாங் பாடலாம். ரோசாப்பூ சின்ன ரோசாப்பூ. ஓகே, சூரியவம்சம் பாடலாம். ஓகே அந்த சீமானுக்கு பிடிச்ச பாட்டு பாடலாம். ஓகே. மனசெல்லாம் பந்தலிட்டு மல்லி கொடியா ஒன்ன விட்டேன், உசுருக்குள் கோயில் கட்டி ஒன்ன கொடு வச்சு கொண்டாடுன, மழை பெய்ஞ்சாதானே மண் வாசம், ஒன்ன நினைச்சாலே பூவாசம் தான், பாத மேல ஊத்தி இருப்பேன், கையில் ரேக போல சேர்ந்து இருப்பேன். இதுல பாடணும்னா, கிராமத்துல மாடு மேய்ச்சியா, கிராமத்துல மாடு மேய்ச்சியா, என்கிட்ட பேசும்போது பல் தேய்ச்சியா, கிராமத்துல மாடு மேய்ச்சியா, என்கிட்ட பேசும்போது பல் தேய்ச்சியா, நம்பர நாழிக்கல, வீட்டுல தண்ணி இருந்தோம் நீ குளிக்கல, நம்பர நாழிக்கல, வீட்டுல தண்ணி இருந்தோம் நீ குளிக்கல, குடிச்சேண்டி நைட்டு நாமப்பு, எனக்கோ குளிக்காம இருக்கிற, சோப்பு சீப்பு வாங்கி தர, சோப்பு சீப்பு வாங்கி தர, நீ குளிச்சிட்டு வீட்டுக்கு வாடி அம்மா, போயேண்டி விட்டு போயேண்டி, நீ போனா நல்லா இருப்ப நான் தாண்டி, போயேண்டி விட்டு போயேண்டி, நீ போனா நல்லா இருப்ப நான் தாண்டி, காசு பணத்தை பார்த்தா வந்த நீ இல்லா நேரம் என் மனசு வந்த, காசு பணத்தை பார்த்தா வந்த நீ இல்லா நேரம் என் மனசு வந்த, போயேண்டி விட்டு போயேண்டி. சூப்பரா இருந்துச்சு. நான் அதை பார்க்கும்போதே உங்களோட இதை பண்ணி பார்க்கணும்னு நினைச்சிட்டு தான் இருந்தேன். அதனாலதான் இந்த பாட்டுலாம் கேட்டேன். இப்ப நீங்க பண்றீங்களா பாட்டு, அந்த பாட்டை பத்தி தான் இப்ப கொஞ்சம் பேசலாம். நீங்க பண்ற பாட்டு அது ஹிட்டான பாட்டு, எங்க அளவுல தெரிஞ்சது நான் எடுத்து வச்சிருக்கேன். நீங்களும் உங்களோட பாட்டை பத்தி சொல்றதை நான் சொல்லலாம். ஸோ எலி சாங் நீங்க சொன்னீங்களா, அது வந்து ஒரு பயங்கர எல்லா பாட்டோடய இன்ஸ்பிரேஷன். உங்களுக்கு எது வந்து எது அந்த பாட்டை அவங்களுக்கு எழுதணும் அப்படின்னு தோணுச்சு, அந்த பாட்டோட மேக்கிங், அந்த பாட்டை பத்தி அந்த பாட்டை நீ கொஞ்சம் பண்ண நல்லா. இல்ல நான் அந்த பாட்டு வந்து எலி பாட்டு வந்து வீட்டு எலி தொல்லை நிஜமாவே இருந்துச்சா? இல்ல வீட்டு எலி தொல்லை வந்து எல்லார் வீட்லயும் இருக்குது, ஆபீஸ்லயும் இருக்கு, ஆபீஸ்லயும் இருக்குது, எல்லார் வீட்லயும் இருக்கு, பெரிய பெரிய பில்டிங்ல இருக்குது, அபார்ட்மெண்ட்ல இருக்குது. இப்ப எலி வந்து நம்ம சாதாரண ஒரு வாயிலா ஜீவன் நினைக்கிறோம், எலி நினைச்சதுன்னா நம்ம வாழவே கூடாது. அந்த அளவுக்கு அந்த தொல்லை தாங்க முடியாதான் வந்து ஒருத்தர் ஆடு தொட்டில எழுதி இருக்காங்க. அது பேர் வந்து ரைட்டர் அலெக்ஸ். கானா பாடற அதான் ரைட்டிங் பண்ணுவாப்பல, பயங்கரமா எழுதுவாப்பல. அவர் வந்து ஐயா நீங்க தான் இந்த பாட்டு பாடினா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நானும் அவரும் உட்காந்து எழுதின பாட்டு. நான் எழுதல, அவர் தான் எழுதினாரு.
கூட இந்த ஐடியா ரமேஷ். வேற யாருமே பாட முடியாது. எலின்றது ஒரு கான்செப்டே இல்லையே. ஆமா ஆமா, யாரும் யோசிக்க முடியாத கான்செப்ட்ல இவன் தான் பாடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாலா பாட்ட சொல்லலாம். ஒரு சிறீராவல். வீட்டை திறந்து வச்சா எலிங்க வந்து பூந்துக்கிச்சான், எல்லாம் ஒன்னா சேர்ந்துக்கிச்சான், வீர சந்துல பூந்துக்கிச்சான், எல்லாம் ஒன்னா சேர்ந்துக்கிச்சான், வீர சந்துல பூந்துக்கிச்சான். அட்டுருங்க வாழ நைட்ல கஷ்ட போயிட்டு கால, அட்டரியா வாழ நைட்ல கஷ்ட போயிடுற கால. வீட்டை திறந்து வச்சா எலிங்க வந்து பூந்துக்கிச்சான், எல்லாம் ஒன்னா சேர்ந்துக்கிச்சான், வீரோ சந்துல பூந்துக்கிச்சான், எல்லாம் ஒன்னா சேர்ந்துக்கிச்சான், வீரோ சந்துல பூந்துக்கிச்சான். அட்டுதுங்க வாழ நைட்ல கஷ்ட போயிடுற கால, அட்டரியா வாழ நைட்ல கஷ்ட போயிடுற கால. ஒரு எலி வந்துடுச்சான், 4 எலியா மாறிடுச்சான். ஒரு எலி வந்துடுச்சான், 4 எலியா மாறிடுச்சான். வெச்ச பழம் பழுத்திடுச்சான், துண்டி எலிங்க கொழுத்திடுச்சான். வெச்ச பழம் பழுத்திடுச்சான், துண்டி எலிங்க கொழுத்திடுச்சான். மூலிக்கு மூல சந்து அதுல துணிய வச்சுன்னு நொந்து வச்சுனுக்குறேன் ஒலக்க, எலி மாட்டினா கொலைய கலக்க. மூலிக்கு மூல சந்து அதுல துணிய வச்சு நொந்துன்னு நான் சொன்னேன். அது வந்து திரைப்பட பின்னணி பாடகர் கானா பாலாப்பா வந்து என்ன சொன்ன, மூலிக்கு மூல சந்து இது எலி போட்ட பொந்துன்னு வைடா அப்படின்னா. நாங்க 2 பேரும் ஒன்னா இருப்போம். அப்பத்துல இருந்து அப்பா கூட தான் நான் கச்சேரிக்கெல்லாம் போவேன். சில வார்த்தைகள்லாம் அவர் தான் சொல்லுவாப்பல, இது எடுத்து இப்படி வை, இது எடுத்து. அவர் பயங்கர டேலண்ட். இதுல எத்தனை வேரியேஷன் இருக்கு இந்த பாட்டுல? ஏன்னா நிறைய மாறி மாறி நீங்க பாடின மாதிரி இருந்துச்சு, இந்த இப்படி ஒண்ணு பாடின மாதிரி இருந்துச்சு, வேற ஒரு எத்தனை வேரியேஷன் இருக்கு? ஆமா, வச்சுனுக்குறேன் ஒலக்க, எலி மாட்டினா கொலைக. எலிய பத்தி என்ன கான்செப்டா ஃபுல்லாவே எலிய பத்தி தான் இருக்கு. கிச்சு கிச்சுன்னு கத்துதுங்க, பறந்த மேல சுத்துதுங்க, போனா போதுன்னு விட்டீங்க இல்ல, போட்டிடுச்சு குட்டிங்க இல்ல. வச்சுனுக்குறேன் ஒலக்க, எலி மாட்டினா கொலைய கல்லக்க. நைட்ல மட்டும் வரண்டா, அது கச்சா எலி ஜொரண்டா. இல்லண்ணா, இந்த பாட்டு பாடுறீங்களா இப்போ, ஒரு அது என்ன ஸ்ருதியா என்ன மியூசிக், ஒரு மியூசிக்ல பாடுறீங்களா? அந்த மாதிரி எத்தனை மியூசிக்ல இந்த பாட்டை பாடுவீங்க? எத்தனைய சீரைய கண்டேன் நானும் கண்டேன் கடல் சிறைய, அழகான சென்ட்ரல் ஒரு அருமையான சிந்தர பேட்டை, அழகான சென்ட்ரல் ஒரு அருமையான சிந்தர பேட்டை. சுத்தி மதிரோடு அந்த சிறையோடு வீடு, சுத்தி மதிரோடு அந்த சிறையோடு வீடு. எத்தனைய சீரைய கண்டேன், எத்தனைய சீரைய கண்டேன் நானும் கண்டேன் கடல் சிறைய, அழகான சென்ட்ரல் ஒரு அருமையான சிந்தர பேட்டை, சுத்தி மதியோடு அந்த சிறையோடு வீடு. நான் தொட்டதற்கு உங்க அம்மா சாட்சி சொன்னதற்கு, உன்னை தொட்டதற்கு உங்க அம்மா சாட்சி சொன்னதற்கு, மாடு போல உழைச்சி வந்த மதராசு ஜெயிலுக்குள்ள, மாடு போல உழைச்சி வந்த மதராசு ஜெயிலுக்குள்ள. சின்னஞ்சீரு வாசம் அந்த பெண்களால் வந்த மோசம், சின்னஞ்சீரு வாசம் அந்த பெண்களால் வந்த மோசம். எத்தனைய சிறைய கண்டேன் நானும் கண்டேன் கடல் சிறையே. மாட்டிக்கினாரு ஒருத்தரு, இவரை காப்பாத்தவே நான் கர்த்தரு, சூர்யா நீ தூக்கு போட்டுன்னு சேர்த்து அந்த ரைட்ல போட்டு சேர்த்து. ஆனா சில நாங்க தகர் போல கட்டில கம்பி குடிச்சு தும்பி இறமலை தோல் நாங்க ராய் மாட்டு பாலு அல்லை மேல சில்லைமா, பாலு மேல மல்லைமா, அல்லை மேல சில்லைமா, நாங்க பாலு மேல மல்லைமா. அவரோட பாட்டு உங்களுக்கு எது பிடிக்கும்? ஃபேவரட் சாங்? கிசான் ஜாம் பாட்டு. கிசான் ஜாம் பாட்டுல அவன் வச்சுனுக்கு நான் வீட்டுல பிரெட்ல தடவி துண்ணு அழகுல மயங்கம் பொண்ணு, பிரெட்ல தடவி துண்ணு அழகுல மயங்கம் பொண்ணு. ரொம்ப கிசாவாய் இருக்கும் கிசான் ஜாம், நான் தான் உனக்கு சோட்டாவே. கிசான் ஜாம் பாட்ட வச்சுன்னு இருப்பேன்.